ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸ் இருக்குது, ஒரு பேட் நியூஸ் இருக்குது காய்ஸ். அதாவது நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு. ஓகே காய்ஸ், புரியல எல்லாம் சொல்கிறாங்க காய்ஸ். நம்ம டெவான் கான்வேக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு காய்ஸ். ஆமாம் காய்ஸ், நம்ம ஜேஎஸ்கேக்கும் பிசி பிரிக்டோரியா கேபிட்டல்ஸுக்கும் ரீசெண்டாக ஒரு மேட்ச் நடந்துச்சு காய்ஸ். அதில் நம்ம ஃபேஃப் என்ன பண்ணியிருப்பாருன்னா, பால் அப்படி தூக்கி அடிச்சிருப்பாரு. அது நம்ம டெவான் கான்வேயோட கையில் பட்டு அவரோட கை இன்ஜுரி ஆகிருக்கு காய்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு லைக்கை தட்டி விடுங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ரீசனை நம்ம SA20 நம்ம ஜேஎஸ்கேக்கு நம்ம பிசிக்கும் மேட்ச் நடந்துச்சு காய்ஸ். அதில் நம்ம ஃபேஃப் டூப்ளஸ் என்ன பண்ணியிருப்பாருன்னா, பாலை ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருப்பாரு காய்ஸ். அப்போது அந்த மேட்ச்சில் அப்படி ஓப்பனிங் அந்த செட்டில் ஆகி வர அந்த டைமில் தான் நம்ம ஃபேஃப் வந்து ஸ்ட்ரைட்டில் ஒரு ஷாட் ஆடி இருப்பார். அந்த ஷாட் அந்த பால் நேராக போய் ஃபேஃபோட கை அந்த க்ளவுக்கு கொஞ்சம் மேலே, க்ளவுவில் அடிச்சிருந்தா கூட பிரச்சனை இருக்குது காய்ஸ், ஏன்னா தப்பிச்சிருப்பாரு. ஸோ க்ளவுக்கு கொஞ்சம் மேலே அந்த க்ரிப் இருக்குது தெரியுமா, அந்த க்ரிப் இருக்குது, அந்த இதில் வந்து அடிச்சிருக்கு காய்ஸ் இந்த பால். ஸோ அவர் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டார், ஒன்றும் பண்ண முடியாமல். ஸோ ஃபிசியோ எல்லாம் உள்ளே வந்து கொஞ்சம் அடுத்து ரிட்டையர்ட் இதில் அவர் வெளியே போயிருக்காரு. அண்ட் அங்கே அப்படியே டக் அவுட்டில் கொஞ்சம் பார்க்குறதுக்கே சேடாக தாங்க காய்ஸ் இருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒன்றும் தெரிய வரல காய்ஸ், நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவாரா, இல்லை அவருக்கு மேஜர் இன்ஜரி இருக்கா, அவர் IPL 2025 ரெக்கவரி ஆயிடுவாரா இல்லையான்னு அப்படி நமக்கு இது வரைக்கும் தெரில. ஜேஎஸ்கேவோட மேட்ச் நாளைக்கு இருக்குது. ஸோ அந்த மேட்ச்சில் நம்ம டாஸ் போடும்போது நம்ம ஃபேஃப் டூப்ளஸ் ஏதாவது க்ளூ கொடுத்தா தான் உண்டு அவர் நல்லா இருக்கார், அடுத்த மேட்ச் ஆடிடுவார், இல்லை அவர் இன்ஜுரி அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நாளைக்கு வேறு வெயிட் பண்ணி தான் காய்ஸ் பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காய்ஸ்? நம்ம கான்வே அதாவது IPL 2025க்கு சிஎஸ்கேக்காண்டி ஓப்பனிங் பண்ணலைன்னா வேறு எந்த பிளேயரை ஓப்பனிங் ஸ்பாட்டில் நம்ம இறக்கி விடுவோம் ஆடகு? ஸோ அதை மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒன்று கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, நம்ம இப்போ ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு சொன்னல, அந்த குட் நியூஸ் என்னென்னு பார்ப்போம். குட் நியூஸ் என்னென்னா, நம்ம ஜெமி ஓவர்டன் இந்தியன் கண்டிஷனுக்கெல்லாம் செட் ஆவாரா, அவர் இது வரைக்கும் இந்தியாவில் IPL ஒன்றும் ஆடினது இல்லையே அப்படி இப்படின்னு எல்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் எல்லாம் புலம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு புலம்பலுக்கு ஒரு விட கிடச்சிருக்குன்னு தான் காய்ஸ் சொல்லணும். பேட்டிங்கில் அவர் ஒன்றுமே பண்ணலை இந்தியாவில், நான் அது ஒத்துக்கிறேன். ஆனால் பவுலிங்கில் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தேர்ட் T20 நம்ம ஜெமி ஓவர்டன் முக்கியமான ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு காய்ஸ். அதுவும் 4 ஓவர் போட்டு 26 ரன் காய்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே கண்டிப்பாக அவரை பிளேயிங் லெவனில் எடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக பிளேயிங் லெவனில் ஆட வச்சிருவாங்க அவங்கள. ஏன்னா என்ன பண்ணுறது, நீங்களே சொல்லுங்கள் காய்ஸ், இந்தியா மாதிரி ஒரு கண்டிஷனில், அதுவும் ஓவர்சீஸ் பிளேயர், இது வரைக்கும் இந்தியாவிலேயே ஆடாத அப்படின்னா IPL மாதிரி 20 ஓவர் ஆடாத ஒரு பிளேயர் வந்து 3 விக்கெட்டு 24 ரன்னுக்கு 4 ஓவரில் 3 விக்கெட்டு எடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கே எடுக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை காய்ஸ். ஸோ பேட்டிங்கில் ஒன்றும் பண்ணலை காய்ஸ். ஒரு மேட்ச்சில் 7 ரன்ஸ் 5 ரன்ஸ் அந்த ரேஞ்சுக்கு ஏதோ எல்லாம் அவுட் ஆகிட்டார் 2 மேட்ச்சு. ஒரு மேட்ச்சு கோல்டன் டக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் அவர் ப்ரூஃப் பண்ணுவார்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா ப்ரூஃப் பண்ணக்குள்ள எபிலிட்டி அவருக்கு இருக்குது. பவுலிங் ஆல்ரவுண்டர் காய்ஸ். என்னை பொறுத்தவரை ஜெமி ஓவர்டனை சிஎஸ்கே ஆக்ஷனில் தூக்கிட்டு வந்தது செம பிக்கு காய்ஸ். ஏன்னா சான்ஸே இல்லை மூமெண்ட் காய்ஸ் இதெல்லாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் காய்ஸ். ஏன்னா நம்ம சிஎஸ்கே ஸ்ட்ரைட்டாக அவரை பிளேயிங் லெவலில் ஆடுவாங்களா அப்படியா இல்லையான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நம்ம இப்போ ஒரு சின்ன டார்கெட் அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு நம்ம மே 27க்குள்ளே நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும். ஸோ ப்ளீஸ் கைஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எந்த மேட்ச் அப்படின்னா IPL நம்ம சிஎஸ்கே மேட்சஸாக இருக்கட்டும், IPL இந்தியன் மேட்சஸாக இருக்கட்டும், எந்த மேட்ச் வந்தாலும் நான் உங்களுக்கு அதுக்காண்டி ரிவ்யூ அண்ட் கிரிக்கெட் மேஜர் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மறக்காமல் இந்த சேனலில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ ப்ளீஸ் கைஸ், நீங்கள் அந்த ஒரு சப்போர்ட்டை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. ஓகே, லவ் யூ கைஸ், பாய். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.